வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நமக்கு ஏத்த மாரி நடந்துக்கணும். அவங்க எல்லாம் நமக்கு சொல்ற மாரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப லைஃப் வந்து ஹேப்பியா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி நம்ம நெனச்ச மாதிரியான சில நிகழ்வுகள்லாம் அப்படியே அதே மாரி நடந்துருச்சு அப்படின்னா ஹேப்பியா இருக்கும். ஒரு வேள மாத்தி நடந்துருச்சு அப்படின்னா, நம்ம ரொம்ப துக்கப்படுவோம். என்னடா இது நம்ம நெனச்ச மாரி நடக்கவே இல்லையே அப்படின்ற மாரி நம்மள நம்மளே வந்து திட்டிக்குவோம். இந்த மாரி உறவு முறைகள்ல வெளியில வந்து நாம சொல்ற விஷயங்கள அவங்க அப்படியே கேட்கும்போது நம்ம சந்தோஷப்படுறதும், அவங்க ஒரு வேளை கேட்காம போனா துக்கம் அடையறது அப்படிங்கிறத இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதில ஒருவேளை நம்ம வந்து ஒரு கான்ட்ரோவர்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில வந்து ஒருத்தருக்கு வந்து எப்பவுமே ஒரு சண்டை வந்துட்டே இருக்கு. அவங்க சொல்றது வந்து கேட்கவே மாட்றாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப, நம்ம வந்து அவங்கள மாத்தணும், இல்ல ஒரு நிகழ்வு நம்ம வந்து இப்படித்தான் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அது கொஞ்சம் வேற மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது, நம்மளே நம்மள திட்டிக்கிறோம். இல்ல வேற எங்கேயாவது ப்ளேம நம்ம வந்து போட்டுடுறோம். இவங்கனால தான், இதனால தான் அப்படின்ற மாரி வெளியில தான் நம்ம வந்து நெறைய பழி போடுறது. அதே மாரி வெளியில ஒரு சில நபர்கள வந்து மாத்தணும்னு நெனைக்கிறது. இப்படி நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில. அதாவது நமக்கு அவுட் சைட்ல மக்கள் சரியில்ல, சூழ்நிலை சரியில்ல, இவங்கனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாரி நம்ம வந்து ப்ளேம் ஷிஃப்ட் பண்றோம். ஸோ அந்த மாரி பண்ணும்போது நம்ம எந்த நபரையாவது மாத்த முடியுதா? நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நம்ம லைஃப்ல வந்து நெறைய நம்ம ஃபோக்கஸ் பண்றது என்ன அப்படின்னா, வெளிய தான் ஃபோக்கஸ் பண்றோம். இந்த நபர மாத்தணும், இந்த சூழ்நிலைய மாத்தணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. ஆனா நமக்கு அதில எவ்வளோ தூரம் சக்ஸஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கோம். கண்டிப்பா அதில ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அப்ப என்ன பண்ணலாம்? வெளியில நடக்கக்கூடிய நிகழ்வுகளையோ, அல்லது நபர்களையோ நம்ம மாற்றம் செய்யணும் அப்படின்னா, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்முகமாக பயணம் செய்யணும். அதாவது நம்ம இன்னர் ஜர்னி பண்ணி, நம்மள நாம மாத்திக்கும்போது, ஹீல் பண்ணிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருக்கக்கூடிய நபர்கள், சூழ்நிலை எல்லாமே மாற்றம் அடையறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது நம்ம நெறையா வெளியில தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா உள்ள நம்ம வந்து மாத்திக்கும்போது, ஹீல் ஆகும்போது, நம்மள நாம குணப்படுத்திக்கும்போது, நம்ம மனத தெளிவா வச்சுக்கும்போது, வெளியில ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். அதில ரொம்ப முக்கியமா இப்ப நம்ம ஃபேஸ் பண்ணிட்டுருக்க பல ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னர் சைல்டு இஷ்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த இன்னர் சைல்டு இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு குட்டி குழந்தை ஒருத்தர் இருக்காரு. நம்ம பொறந்ததுலேருந்து நம்ம வளர்ந்து இப்போ வரைக்கும் அந்த சின்ன குழந்தை நம்ம கூடவே இருந்துட்டுருக்காங்க. அந்த குட்டி குழந்தைய நம்ம சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, எப்பவுமே திட்டிக்கிட்டே இருக்கோம். "என்ன நீ இப்படி இருக்க? நீ பண்றது எதுவுமே சரியில்ல. நீ எதுக்குமே லாயக்கு இல்ல. இந்த மாதிரி தான் நீ தப்பு தப்பா விஷயங்கள் பண்ணுவியா?" அப்படின்னு நம்ம சில நேரங்கள்ல ரொம்ப கோச்சுக்கிறோம், கோவப்படுறோம், கிரிட்டிசைஸ் பண்றோம், ப்ளேம் பண்றோம், செல்ஃப் வொர்த்த குறைச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்னால இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மூலமா, நம்ம எப்படி இந்த இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணும்போது நமக்கு இந்த இஷ்யூஸ் எல்லாமே சார்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம கத்துக்கலாம். ஏன்னா, நம்ம வந்து பல விஷயங்கள் நம்ம வந்து ஏன் இது சரியா நடக்கல, அல்லது ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து ரிப்பீட்டடா ஒரே மாதிரி ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெளியில தான் தேடிட்டே இருந்திருப்போம். ஒருவேளை இந்த பெர்சன்னால நமக்கு இந்த மாரி லாஸ் ஆகுதோ, ஒருவேளை இவங்க வந்து நமக்கு ட்ரபிள் குடுக்கறதுனால தான் இந்த மாதிரி என்னால முன்னேற முடியாம போகுதோ, அப்படின்னு நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வேற ஒரு சில நபர்கள் பத்தி இருக்கலாம், இல்ல அவுட் சைடு அந்த சிச்சுவேஷன்ஸ் பத்தி இருக்கலாம். அப்ப அந்த மாரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது, உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து தள்ளப்படுறோம். அப்போ உண்மையிலேயே என்ன அப்படிங்கிற ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உள்ள தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். அந்த இன்னர் ஜர்னி பண்ணும்போது, நமக்கு நாமளே ஹீலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இன்னர் வேர்ல்டு கிளியர் ஆகும்போது, அவுட்டர் வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்படியே வந்து அந்த மாயத்திரை எல்லாமே விலகுன மாதிரி உங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியரா தெரிய ஆரம்பிச்சுரும். உங்களுடைய பாதை என்ன அப்படிங்கிறது. இன்னர் சைல்டு இஷ்யூஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மளுடைய உலகம் எப்படி இருந்துச்சு? பாதுகாப்பாக இருந்துச்சா? நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களா? அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? அவங்களுக்குள்ள சந்தோஷமாக இருந்தாங்களா? அவங்களோட லைஃப் எப்படி போயிட்டு இருந்தது? இத பார்க்குற அந்த குழந்தையோட மனநிலை என்ன மாதிரி இருந்துச்சு? சந்தோஷமா இருக்கிற நிகழ்வுகள பார்க்கும்போது, அந்த குழந்தையோட மனநிலை வேற மாதிரி இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள பார்க்கும்போது, அந்த குழந்தையோட உலகம் வந்து வேற மாதிரி டிசைன் ஆகப்படுது. அப்போ அது சேஃபா இருந்துச்சா? இல்ல அன்சேஃபா இருந்துச்சா? எப்பவும் பயத்தோடயே இருந்தாங்களா? இல்ல உற்சாகமா இருந்தாங்களா? ஸோ இந்த குழந்தையோட உலகம் அந்த சின்ன வயசுல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான், கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து தன்னுடைய லைஃப்ப வந்து டிசைன் பண்ணும்போது,
அதோட உலகம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. ஸோ இந்த குட்டி குழந்தை நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிலீஃப் சிஸ்டம் அப்படின்றது உருவாகுது. அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு பிலீஃப் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுதா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு தாட்ஸ் வரும். ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து எண்ணங்களாக வராது. நமக்கு ஏற்கனவே பேட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது எண்ணமாக வரும். அப்போது நம்ம ஏன் அது நெகட்டிவாகவே வருது? எனக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எனக்கு ஒரு ஃபியர் வருது. இல்லை ஒரு வேளை அச்சீவ் பண்ண முடியாமல் போனால் என்ன பண்ணுறது? அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டம் வருது. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது லேர்ன் பண்ணிக்கிட்டோம். அந்த மைண்ட் வந்து எப்போவுமே ஒரு சேஃபாக இருக்கணும். நம்ம வந்து பெருசாக போய் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தாலும், அவமானப்பட்டுறக்கூடாது, மற்றவங்க முன்னாடி எல்லாரும் வந்து நம்மளை கேலி பண்ணுற மாதிரியான பிளேஸில் நம்ம நின்றக்கூடாது அப்படின்னு அது சேஃப் பண்ணி வைக்குது. அந்த பாதுகாத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே உட்கார வச்சிரும். அப்போ அதை உடச்சி வெளியில் வரணும் அப்படின்னா, அந்த இன்னர் சைல்டுக்குள்ளே என்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறத டெஃபினட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கான ஹீலிங் வந்து பார்த்திங்கன்னா, டிசம்பர் 16லேருந்து டிசம்பர் 22 வரைக்கும் 7 நாள் இந்த ஹீலிங்க்கான பயிற்சி நம்ம வந்து கொடுக்குறோங்க. மார்னிங் 5:30 to 6 AM உங்களுக்கு வந்து சாதனாஸ் ஹீலிங் செஷன்ஸ்லாம் இருக்கும். நைட்டு சட்சங்கில் வந்து பார்த்திங்கன்னா 9 to 9:30 PM அங்கே வந்து உங்களுக்கு எக்ஸசைசஸ் எல்லாமே கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹீலிங் அந்த ஜேர்னி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்டேட்டட் சிலபஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது திரும்ப அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட பிலீஃப் எப்படி இருக்குது, உங்கள் நம்பிக்கை என்ன மாதிரி சார்ந்து இருக்குது, அதனால இப்போ நீங்கள் என்ன மாதிரி இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை கண்டுபிடிச்சி எப்படி அதை ஹீல் பண்ணுறது, என்ன மாதிரி அஃபர்மேஷன்ஸ் இதுக்கு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த 7 நாள் பயிற்சியில் நம்ம வந்துட்டு கற்றுக் கொடுக்குறோம். கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நியூ இயருக்கு வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம், நம்ம ஹேபிட்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம வந்து மேலோட்டமாக தான் வெளியில் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ தவிர, அதோட ரூட் காஸ் என்ன, அதோட ஆணி வேர் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே இல்லை. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம ஒரே மாதிரியான மிஸ்டேக்ஸை வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்மளோட ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதை எப்படி அடுத்தது ஹீல் பண்ணுறது, அதை ஹீல் பண்ணுறதுக்கு அப்புறமா நம்மளோட லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த ஹீலிங் செஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்டன் பண்ணுங்கள். அடுத்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 6 விஷயம். நம்பர் 1, நமக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2வது, நம்ம இப்போ திங்க் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு எண்ணங்களும் ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணுது. ஸோ நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். பெட்டராக சூஸ் பண்ணோம் அப்படின்னா பெட்டரான ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ண முடியும். 3வது, இந்த இன்னர் சைல்டு இஷ்யூஸ்க்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டேமேஜிங் பேட்டர்ன்ஸ் தான். அதாவது அது என்ன டேமேஜிங் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா, எப்போவும் மன வருத்தத்திலே இருக்கிறது, குறை சொல்கிறது, மற்றவங்கள திட்டுறது, பழி போடுறது, இதெல்லாம் ஒவ்வொரு நாளுமே நம்ம தெரிஞ்சாலும் சில நேரங்களில் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இதை குறைச்சிக்கிறது நமக்கு நல்லது. அடுத்து 4வது, நமக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் வந்தாலும் சரி, பயப்பட வேண்டாம். அது ஜஸ்ட் ஒரு தாட். அந்த எண்ணங்களை நம்மளால் மாற்றிக்க முடியும். அடுத்து 5வது, நம்ம எப்போவுமே முடிஞ்சு போன சில விஷயங்கள் பற்றி தான் அப்படியே மண்டைக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருப்போம், பாஸ்ட். ஆனால் அதுக்கு உயிர் இல்லை, அதுக்கு வந்து பவரும் கிடையாது. இப்போது இந்த கணம் இருக்கு இல்லையா, ப்ரெசன்ட் மொமெண்ட், இதுக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஸோ ஃபோக்கஸை வந்து நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக க்ரியேட் பண்ண முடியும். அதனால் 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்ட்டை வந்து அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு அப்படியே அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போது ப்ரெசென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த 6 விஷயங்களும் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் யாருமே நம்ம பிரச்சனைக்கு காரணம் இல்லை. நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதுவும் நம்மளுடைய ப்ராப்ளம்க்கு காரணம் இல்லை. ஸோ மக்களும் இல்லை, சூழ்நிலையும் இல்லை, நமக்கு வெளியில் தோன்றக்கூடிய எதுவுமே நம்ம பிரச்சனைக்கு காரணம் இல்லை. அப்போ எது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள நாமளே தான். நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய நம்பிக்கைகளையும் நம்ம மாற்றிக்கும் போது கண்டிப்பாக நம்ம வெளியிலையும் நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் இருக்காங்க. அதை பார்த்து ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலையிலே வளர்ந்துட்டுருக்கிற ஒரு குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுவோம். அந்த சின்ன வயசில் அந்த குழந்தைக்கு வந்து அந்த பவர் இல்லை. அந்த குழந்தைக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கல. அவங்க யாருமே அந்த குழந்தைய மதிக்கவும் இல்லை, அட்வைஸ் பண்ண முடியல. அப்போது மனசுக்குள்ளேயே அது வந்து ரிகர்ஸ் பண்ணுது. ஸோ இப்படிலாம் இருங்கன்னு சொல்லலாமே, அந்த மாதிரி மனசில் நினைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்ததுக்கு அப்புறமா பேரண்ட்ஸ் மாதிரியே ஒரு பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபாக கூட இருக்கலாம், பார்ட்னராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி சூஸ் பண்ணி
சின்ன வயசில் அந்த பேரண்ட்ஸுக்கு என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணணும்னு அவங்க நினச்சி வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையும் அந்த பார்ட்னர்கிட்டயோ அல்லது ஃப்ரெண்டுக்கிட்டேயோ அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது அப்படியே ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த பேரண்ட்ஸே அவங்க அந்த குழந்தையால சமாளிக்க முடியல. அடல்ட் ஆனதுக்கப்புறமா இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அது வந்து ஒரு டேமேஜிங் ரிலேஷன்ஷிப்பாக மாறிடும். ஒரு டாக்ஸிக்காக கூட இருக்கலாம். அப்போ போயிட்டு அட்வைஸ் பண்ணுறது, கெஞ்சுறது, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ இது மாதிரி செய்யலாமே, நீ இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமேன்னு அந்த ஒரு அடல்ட் ஸ்டேஜில் அந்த பார்ட்னர்கிட்ட வந்து அவங்க அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணுற விஷயங்கள் பிடிக்கலன்னு அர்த்தம். மேபி அது வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கூட அது கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்மளோட இன்னர் சைல்டில் வந்து ஏதோ இஷ்யூஸ் இருக்குது, நம்ம கண்டிப்பாக அதை ஹீல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சைன்ஸ் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, எமோஷன்ஸில் நம்ம எப்போவுமே வந்து ஒரு மாதிரி அவமானமாக ஃபீல் பண்ணுறது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும், எதுக்குமே நம்ம லாய்க்கு இல்லையோன்னு தோணும், யாருமே நமக்கு உதவ மாட்டாங்களோ அப்படின்னு கைவிடப்பட்ட மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும், ஹெல்ப்லெஸ்னஸாக இருக்கும், ரொம்ப ஹோப்லெஸ்னஸாக இருக்கும், அப்படியே ஒரு விரக்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எமோஷன்ஸில் நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது பிஹேவியரில் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் சாபிட்டேஜ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதாவது தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய பழக்கங்கள், அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை நல்லா தான் போயிட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தா எனக்கு இது செட் ஆகலை அப்படின்னு ஒரு ஜாபை விட்டுருவாங்க, இல்லை ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு சண்டையை போட்டு அப்படியே பிரேக்கப் பண்ணுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தன்னைத்தானே வந்து நல்லா போயிட்டுருக்க விஷயங்களை அழித்து கொள்ளக்கூடிய பழக்கங்கள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பீப்புள் ப்ளீஸிங் பிஹேவியர். அதாவது ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணவே தெரியாது. அவங்க தான் நம்மளை வந்து பேசினா கூட கண்டுக்க மாட்டாங்கன்னு தெரியுதுல்ல, நம்ம கொஞ்சம் அதுலேருந்து விலகி வந்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப அவங்க பின்னாடியே போகிறது. அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப விழுந்து விழுந்து சில விஷயங்கள்லாம் பண்ணால் கூட அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ யார் நம்மளை வந்து நல்லா நம்மளை தூக்கி வச்சு சந்தோஷமாக கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்துட்டு நம்மளுடைய எமோஷன்ஸு, நம்மளுடைய டைமும் எல்லாத்தையுமே கொடுக்கலாம் இல்லையா, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. இவங்களை தேடி வரவங்கள ரிஜெக்ட் பண்ணுவாங்க, யார் ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க பின்னாடியே போவாங்க. ஸோ இந்த மாதிரியான சில பிஹேவியர்லாம் கூட இருக்கும். அதனால் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் மோஸ்ட்லி இந்த இன்னர் சைல்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இவங்க வந்து அதுக்குள்ளேருந்து வெளியில் வரவும் மாட்டாங்க. நல்லா தெரியும் டாக்ஸிக்கான ஒரு ஆள் அப்படின்னு, ஆனால் விட்டு விலகி வர முடியாது. பவுண்ட்ரி செட் பண்ணுறது அப்படின்னா என்னன்னே தெரியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இனம் புரியாத ஒரு பதட்டம் இருக்கும், ஏன்னே தெரியாது, ஒரு மாதிரி பதட்ட உணர்வு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு லோ அண்ட் ஹை அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ்லேயே இருந்துகிட்ருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மைனர் ட்ரிகர்ஸ், அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் கூட பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க, ரியாக்ட் ஆவாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது. சின்னதாக ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் யாராவது பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அவங்கள அதை தாங்கவே முடியாது, ரொம்ப அதுக்காக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இன்னர் சைல்டு ஊண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 இருக்குது. அதில் ட்ரஸ்ட் ஊண்ட், கில்ட் ஊண்ட், அபண்டன்மெண்ட் ஊண்ட், 4வது வந்து பார்த்திங்கன்னா நெக்லெக்ட் ஊண்டு. அதில் கில்ட் ஊண்ட் அப்படிங்கிறது இந்த குற்ற உணர்வு காயம். இது என்னென்னா, எப்போவும் நமக்கு வந்து மனசுக்குள்ளே வந்துட்டு ஒருவேளை நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்மளை ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, நம்ம தான் சரி இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸே வராது, என்ன பண்ணாலும் சரி ஒருவேளை நான் தான் தப்பாக இருக்கிறனோ அப்படிங்கிறது மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ப்ராப்பராக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ண தெரியாது, ஒருத்தட்ட எப்படி பேசணும் தெரியாது, பதட்டமாகவே இருக்கும், என்ன பண்ணாலும் நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸே வராது, திருப்தி வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டு ஊண்டு, அதாவது நம்பிக்கை காயம் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம மேலேயும் நம்பிக்கை இருக்காது, அடுத்தவங்க மேலேயும் நம்பிக்கை இருக்காது, யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், யாரை பார்த்தாலுமே ஒருவேளை அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். யாரும் நம்மளை ஹர்ட் பண்ணுறவே கூடாது, நம்ம காயப்படவே கூடாது. இதனால் என்ன ஆகும்னா, யாரோடையும் சரியாக பேச முடியாது, பழக முடியாது, ஒருவேளை சண்டை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளை அவங்க வந்து ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க அட்ராக்ட் பண்ணுற பீப்புள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்களை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, அந்த ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்க மாட்டாங்க, நம்பிக்கையை வந்து உடச்சிட்டு போகிற மாதிரியான நபர்களை தான் இவங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அபண்டன்மெண்ட் ஊண்டு. இது வந்து நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களோ, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த காயம் என்ன பண்ணும் அப்படின்னா, விட்டுட்டு போகக்கூடிய நபர்களை தான் அட்ராக்ட் பண்ணும். இவங்க வந்து எப்போவும் யாரையாவது சார்ந்தே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோடிபெண்டண்ட்டாக இருப்பாங்க. எப்போவும் யாராவது ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சேஃபாக ஃபீல் ஆகும். அப்படி இல்லைனா நம்ம வந்து அப்படியே தனிமையில் விடப்பட்டுட்டோமோ, நம்ம வந்து தனியாக இருக்கிறோம், நமக்கு யாருமே இல்லை, நம்மளுக்கு பார்க்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு அவங்க அதுவே நினச்சி மனசு வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே யாராவது ஒருத்தர் விட்டுட்டு போயிடுவாங்களோ, நம்மளுக்கு வந்து யாரும் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறதுனாலேயே யாராவது ஒருத்தர் வந்து இவங்களை பயங்கரமாக டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு விட்டுட்டு போகிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸை இவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்குவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்லெக்ட் ஊண்டு.
ஸோ இந்த காயம் இந்த சைல்டுஹுட்டில் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்துச்சு, இன்னர் சைல்டில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தன் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லோ செல்ஃப் வொர்த். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த நோ சொல்லவே முடியாது. யார் என்ன சொன்னாலுமே ஒரு வேளை நம்ம முடியாதுன்னு சொல்லிட்டா நம்மள ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற பயத்தினாலேயே அதை செய்யணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் பிடிக்காது. ஆனால் அவங்கக்கிட்ட அதை டைரெக்டாக சொல்கிறதுக்கு முடியாது. அந்த தைரியம் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக கோவம் வரும் அவங்களுக்கு. ஏன்னா மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே ஓப்பனாக சொல்ல முடியல இல்லையா? எல்லாமே உள்ளுக்குள்ளே அப்படியே அடைச்சி வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு கோவம் அப்படிங்கிறது அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்லேயும் இவங்களை வந்து பெருசாக யாரும் பாராட்ட மாட்டாங்க. அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இல்லாத தன்மையை தான் அவங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்னர் சைல்டு இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஹீல் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுண்ட்ரி செட் பண்ண கற்றுக்குவோம். நோ சொல்கிற இடத்துல ஓகே என்னால் முடியலங்க, நான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு வந்து டிலே ஆகும், இல்லை நான் அதை வந்து அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிற அளவுக்கு ஒரு தைரியம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். டாக்ஸிக்லேருந்து கொஞ்சம் விலகி வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது நம்ம வந்து இந்த இன்னர் சைல்டு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எப்போவுமே ஒப்பீனியன்ஸ் ஆஃப் அதர்ஸை தான் நம்ம பெருசாக நினச்சிட்ருப்போம். இவங்க இதை சொல்லிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாமே நம்ம வந்து வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் சூழ்நிலையில் மட்டுமே நம்ம இருந்துகிட்ருக்கோம். இன்னர் சைல்டு இஷ்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வெளியில் நடக்கக்கூடிய எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும். அதனால் பீப்புள் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த இன்னர் சைல்டில் என்ன மாதிரியான பதிவுகள் ஏற்பட்டுச்சு, உங்களோட பிலீஃப் எப்படி இருக்குது, அந்த நம்பிக்கைகளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் வருது, என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸை நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதை மாற்றிக்கணும், ஹீல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக டிசம்பர் 16லிருந்து 22 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த ஹீலிங் செஷனில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். மார்னிங் 5:30 to 6 AM நம்ம வந்து சாதனாஸ் இருக்கும். அதில் மெடிடேஷன், ஹீலிங் எல்லாமே கொடுப்போம். நைட்டு சட்சங்கில் 9 to 9:30 உங்களுக்கு வந்து எக்ஸசைசஸ் கொடுக்கப்படும். அதில் அந்த பயிற்சிகள் நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருக்குது, அந்த நம்பிக்கைகள் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி அதை ஹீல் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராக்டிசஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த இன்னர் சைல்டு இஷ்யூஸை ஹீல் பண்ண முடியும். ஸோ கலந்து கொள்ள விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பதிவில் இந்த இன்னர் சைல்டு இஷ்யூஸ்னால் இன்னும் வேறு என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அதை எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்க்கலாம். ஸோ மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.